இறைவனை மாத்திரமே வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வணக்கம் என்றால் என்ன என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வணக்கங்களில் தலையாய வணக்கம் என்பது துவா, பிரார்த்தனை. இதற்கான சான்றுகளை எல்லாம் கடந்த சில நாட்களாக நாம் அறிந்தோம். துவா என்பது பெரிய வணக்கம். அல்லாஹ்வை தவிர யாரிடத்தில் நம்ம துவா செய்தாலும் சரி, அவரை நம்ம வணங்கிய குற்றத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். துவா செஞ்சிடக்கூடாது. பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் செய்கிற எந்த ஒரு அருட்கொடைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது வணக்கம். அல்லாஹ்வை தவிர அதற்கான நன்றியை வேற யாருக்காவது செலுத்தினோம் என்று சொன்னால் அப்போ நம்ம அவங்கள வணங்கினவங்கள ஆயிடுவோம். அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நேற்று ஓரளவுக்கு பார்த்தோம். இதை அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்தாக, ஒவ்வொரு பாக்கியமாக சுட்டி காட்டி, இந்த பாக்கியத்துக்கு எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, இந்த பாக்கியத்துக்கு எனக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் சொல்லுகிறான் என்பதையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கிறது, ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லாஹ் கொடுத்து விட்டான். இந்த குழந்தை தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. குழந்தை கிடைச்சதற்காக வேண்டி அதற்கான நன்றியை வேற யாருக்காவது செலுத்த முடியுமா? என்ன செலுத்த முடியாது, அவங்க செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 189வது வசனத்தில் சொல்கிறான், ஃபலம்மா அஸ்கலத்து தாவல்லாஹ ரப்பஹுமா, அவர்கள் அந்த பெண்ணு கர்ப்பமான பொழுது தங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், லைன் ஆத்தைத்தனா சாலிகன், எங்களுக்கு ஒரு நல்ல சாலிகான குழந்தையை, நல்லொழுக்கமுள்ள ஒரு சந்ததியை கொடுத்தால் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். குழந்தையை கொடுத்தவன இணை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 789லையும் 790லையும் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு, அதாவது குழந்தைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்கிறது, அவங்களுக்காக வேண்டி வேற இடத்துல போய் கேட்கறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அவங்கள வணங்கினதாக ஆயிரும். அதே மாதிரி நேர்வழி, நம்ம நேரான பாதையில் நடக்கிறோம், ஒரு ஆள் மூலமாக நமக்கு நேர்வழி கிடைக்கிறது, ஒருவர் நமக்கு சரியான பாதையை சொல்லி தர்றார், அதுக்கு தப்பான வழியில் இருந்தோம், இந்த மாதிரி நேர்வழியை அல்லாஹ் தந்துட்டான்னு சொன்னா அந்த நேர்வழி செல்வதற்கான நன்றியை கூட அல்லாஹ்வுக்கு செலுத்தணுமே தவிர மனுஷனுக்கு போய் செலுத்திடக்கூடாது. ஏன்னா மனிதன் நேர்வழியில் செலுத்துறதுக்கு அதிகாரம் படைக்கல, சொல்லத்தான் நம்ம எல்லாம் அதிகாரம் படைச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்ல முடியுமே தவிர சொல்லுகிற செய்தியை இன்னொருவனுடைய உள்ளத்தில் சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் போய் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அவங்க வாயிலிருந்து சொல்லி கூட அவருடைய உள்ளத்தில் நுழையல. வாயை காதுல போட முடியுமே தவிர கல்புல போட முடியாது. மனிதனால் என்ன செய்ய முடியாது, யாருடைய கல்புலையும் போய் மெசேஜை பதிய வைக்க முடியாது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நேர்வழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் ஒரு நேரான பாதையை கொடுத்துட்டான்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த நேரான பாதையை கொடுத்ததற்கான நன்றியை உனக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லணுமே தவிர நேரான வழி ஒரு மனுஷன் மூலமா நமக்கு கிடைச்சால் அதுக்கு நன்றியை அந்த மனுஷனுக்கு தெரிவிச்சிடக்கூடாது. தெரிவிச்சோம்னு சொன்னா என்னமோ நேர்வழியில் சேர்க்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி போயிடுது, அவர் வணங்கின குற்றமாயிரும். அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுகிறான். 285 சொல்றான், ஒலித்து கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தி வல அல்லக்கும் தஷ்குரூன், அவனுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும்ங்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான்னு சொன்னா அவனை பெருமைப்படுத்தி நன்றியை அவனுக்கு உரித்தாக ஆக்க வேண்டும். அப்ப நேர்வழி காட்டுகிற அதிகாரம் அவனுக்கு உரியது, குழந்தை தர்ற அதிகாரம் அவனுக்கு உரியது, ரிஸ்க் தர்ற அதிகாரம் அவனுக்கு உரியது. இந்த மாதிரியான அவனுக்கு மாத்திரம் உரிய விஷயங்களை கண்ணால தெரியும் பொழுது அந்த நன்றியை அவனுக்கு தான் தெரிவிக்கணும். இதே கருத்தை நேர்வழிக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்ற கருத்தை 5வது அத்தியாயம் 89வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு நெருக்கடியான கட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான். ஒரு புயல் வருகிறது, அடிச்சு எல்லாம் விழுந்துரும்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்னஞ்சுட்டா அது மழை போல வந்ததை பனி போல நீக்கின மாதிரி இல்லாம ஆகிவிட்டான்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய துன்பம் வருது, அந்த துன்பத்தை நம்ம இல்லாம அல்லாஹ் காப்பாத்திட்டான். இப்படி ஒரு துன்பம் அது அப்படியே பனி போல விளைகிறோமானால் அதற்கான நன்றியை நம்ம செலுத்த வேண்டிய இடம் அல்லாஹ்வுக்கு தான். இந்த நன்றியை கூட ஒரு ஆளுக்கு சொல்லிடக்கூடாதான். நபிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், குல்மை யுஞ்சிக்கும் மின் லுலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, நிலத்திலும் தரையிலும் கடலிலும் ஏற்படுகிற துன்பங்களில் இருந்து, இருள்களில் இருந்து உங்களை காப்பவன் யார்? ததுஊனஹு தலர்ருவா வ குஃபியா, அவனை பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்கிறீர்கள். லயின் அஞ்சானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன்,
இதிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டால் அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்கிறீர்கள். காப்பாற்றணும்னு மீறீங்களே, வேற ஆளுக்கு நன்றி செலுத்துறீங்களேன்னு அல்லாஹ் அந்த கருத்தில் கேட்குறான். அப்போ ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு புயல், ஒரு வெள்ளம், ஒரு காலரா, ஒரு விபத்து, ஒரு கலவரம், ஏதோ ஒரு ஏற்படுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் வந்து நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம். காப்பாற்றப்பட்டோம்னு சொன்னால் காப்பாற்றணும் அல்லான்னு விளைக்கணும். ஒரு மனுஷன் வந்து நம்ம கடலில் மூழ்க போகிறோம், ஆற்றுல மூழ்க போகிறோம், கையை பிடிச்சி தூக்கி விட்றானா அதை கண்ணால் பார்க்குறோம். தூக்குனதுக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்தலாமே தவிர, இந்த மாதிரியான துன்பங்கள் வரும் பொழுது நம்மளை அறியாமல் இறைவன் புறத்திலிருந்து காப்பாற்றப்படுமையானால் அதுக்கான நன்றியை வந்து செலுத்துற அல்லாஹ்வுக்கு தான் செலுத்தணும். இதே கருத்தை வந்து 8வது அத்தியாயத்தில் 26வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம், நம்மளுடைய கண்கள், காதுகள், மூக்குகள், இன்ன பிற உறுப்புகள்லாம் இருக்கிறது. இந்த உறுப்புகளுக்காக வேண்டி நன்றி செலுத்துறது மனுஷனுக்கு செலுத்துகிற காட்சி நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறோம், காது சரியில்லையா, தங்கத்தினால காது செஞ்சு அந்த அவுளியாவை கொண்டு போய் கொடுத்துடணுமா, இந்த காது சரியாக போயிடுமா, அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மூக்கு சரியில்லையா, தங்கத்தினால மூக்கு கொண்டு செஞ்சு அங்கே வச்சுட்டு வந்துடுறது. கை சரியில்லையா, தங்கத்தினால கை மாறி இவ்வளோ பெருசு சைஸ்லாம் செய்ய மாட்டாங்க. தங்க வடிவத்தில் தான், கை வடிவத்தில் இருக்க இவ்வளோதான் இருக்கும். வழங்குதா, இவ்வளோ பேர் செய்ய சொன்னால் தன்னால் உண்மையை விளங்கியிருப்பாங்க. அப்போ தங்க மாதிரியான ஒரு கை மாதிரியான ஒரு வடிவத்தில் சின்னோட செஞ்சு கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தர்காக்கள் அந்த மாதிரியான கோயிலில் கொண்டு போய் வச்சுவிட்டு, இவர் தான் இந்த காதை குணமாக்குறாரு, இவர் தான் இந்த கையை குணமாக்குறாரு, காலை குணமாக்குறாரு என்று இந்த உறுப்புகள் எல்லாம் சீராக அமைவதற்கான நன்றியை மனுஷனுக்கு போய் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த நன்றியை செலுத்தினோடனே நீங்கள் அவங்கள கும்பிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும், நீங்கள் அவங்கள வணங்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்ன உறுதிமொழியில பொய் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். ஏக்க நாற்பதுன்னு சொல்றோம்ல, உன்னையே வணங்குகிறோம், அது பொய் என்பது நம்ம செயல் மூலமா காட்டிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இதெல்லாம் எனக்கு சொந்தம்ங்கிறான். 16:78 சொல்லுகிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷையா. எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிற நிலையில் தான் தாயார்களின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வருகிறான். ஒன்றும் தெரியாது பிறக்கும் பொழுது. வஜஅலலக்கும் ஸமா வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் சிந்தனைகளையும் அவன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். நான் தான் தந்திருக்கிறேன், உனக்கு செவியை தந்தது நான் தான், பார்வையை தந்தது நான் தான், அவள் சிந்திக்கிற ஆற்றலை தந்தது நான் தான் தந்திருக்கிறேன். இல்லை அல்லக்கும் தஷ்குரூன், இதற்காக எனக்கு நன்றி செலுத்த வேண்டும்ங்கிறான் அல்லாஹ். காது, மூக்கு, இதுல வந்து என்ன பிரச்சனைகள் வந்து குணமானாலும் சரி, அந்த குணப்படுத்தினதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல்னால நடந்திருக்கே தவிர எந்த பெரியாரோ மகானோ அவுலியாவோ அந்த குணப்படுத்தல அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதே கருத்து அல்லாஹ் 23:78 சொல்றான், ஒஹுவல்லதி அன்ஷஅலக்கும் ஸமா வல் அப்சார வல் அஃபீதா, அவன் தான் செவிப்புலனையும் பார்வைகளையும் சிந்தனைகளையும் உங்களுக்காக உற்பத்தி செய்து தந்திருக்கிறான். கலீலம்மா தஷ்குரூன், குறைவாக நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களே, உங்களுக்கு காது மூக்கெல்லாம் நான் தந்திருக்கிறேன், ஏன்பா கம்மியா நன்றி செலுத்துறீங்கன்னு அல்லாஹ் வந்து 23:78 இதுக்கு நன்றி எனக்கு வேணுங்கிறான். இந்த காரியத்துக்கான நன்றி எனக்குத்தான் வரணுமே தவிர வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து 32:9 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்ம சவ்வாஹு, பிறகு அந்த மனிதனை சீராக படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, வ நஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹை அவருக்கு அல்லாஹ் ஊதி, வஜஅலலக்கும் ஸமா வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் சிந்திக்கிற திறனையும் நான் தந்திருக்கிறேன். கலீலம்மா தஷ்குரூன், குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள் அதுலயும் சொல்றான் 32:9. இதே வாசகத்தை வந்து 67:23 எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் குழந்தை பிறக்குதா, அதற்கான நன்றி அல்லாஹ்வுக்கு தான். மலட குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் குழந்தை உருவாகி விட்டதா, அதற்கான நன்றி அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாக்கணும். உறுப்புகள்லாம் கோளாறு இல்லாமல் பிறக்குதா, அதற்கான நன்றி அல்லாஹ்வுக்கு தான். கோளாறான உறுப்பு சரியாகுதா, அதற்கான நன்றி அல்லாஹ்வுக்கு தான் செல்லணும். வேற யாருக்கா நன்றி செலுத்தணும்னு சொன்னா அவரை நம்ம வணங்கிட்டோங்கிற குற்றத்தில் சேர்ந்து விடும். அதே மாதிரி மழையை அல்லாஹ் இறக்குறான், மழை இறக்கிறதுக்கான ஆற்றல் வந்து எனக்கு உரியதுங்கிறான் அல்லாஹ், அதுக்கு எனக்கு தான் நன்றி வரணுங்கிறான். 30:46, 56:70 அழகாக கேட்கிறான், அஃபராய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற நீரை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா, அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்ருல் முன்சிலூன், மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கிறீர்களா நாங்கள் இறக்குறோமா, உலவு நஷாவு ஜஅல்நாஹு உஜாஜன், நாம் நினைத்திருந்தால் அதை உப்பாக மாற்றியிருப்போம், ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா. தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அதுக்கு எப்போ நன்றி செலுத்த போறீங்க, யாருக்கு செலுத்த போறீங்க, எனக்கு செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அதனால இந்த மாதிரியான காரியங்களுக்கு கூட நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த நன்றி செலுத்துற விஷயங்கள்ல இது நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்துன்னு விளங்கிட்டோம். பொதுவா நன்றி என்பது மனிதன் நமக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டு ஒரு உதவி செய்தானேயானால் அப்ப மனிதனுக்கு நன்றி செலுத்தலாம். நேரடியாக அவன் சம்பந்தப்பட்டு தெரியணும்.
நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கண்ணால் நீங்க பார்க்குற மாதிரி தர்றேன்னு சொன்னா எனக்கு நீங்க நன்றி செலுத்தணும். நீங்க வந்து எனக்கு தர்றீங்கன்னு சொன்னா கண்ணால் தெரியுதுல நீங்க தர்றது, கையை நீட்டுறீங்க, நான் கையை நீட்டி வாங்குறேன். அது மாதிரி உதவிகள் கிடைக்குமே. ஆனால் யார் மூலமா வருகிறதோ அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதே நேரத்தில் வந்து யார் மூலமாக வராமல் நம்ம அறியாப்புறத்தில் நமக்கு வந்து சேரக்கூடிய உதவிகள் எதுவா இருந்தாலும் அது அல்லாஹ் செய்யறான்னு விளங்கிக்கணும். இப்படி கையை நீட்டிட்டு யாரும் தராம நம்ம அரியாபுரத்திலிருந்து நமக்கு வசதிகள் வருகிறது, அரியாபுரத்திலிருந்து செல்வாக்கு வருகிறது, அரியாபுரத்திலிருந்து பதவிகள் தேடி வருகிறது, அரியாபுரத்திலிருந்து உதவிகள் வருகிறது, அரியாபுரத்திலிருந்து சந்ததிகள் வருகிறது. இப்படி அரியாபுரத்திலிருந்து ஏதாவது நமக்கு பாக்கியங்கள் கிடைக்குமையானால் அரியாபுரத்தில் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். வேற எவன் செஞ்சாலும் அறிகிற மாதிரி தான் செய்ய முடியும். நான் உங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் என்ன செய்யணும், எனக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி உதவி செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு அறியாத விதத்தில் நீங்க 10,000 ரூபாய் கேட்குறீங்க, நீ வீட்டில் போய் பாரு பாக்கெட்ல இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நானா எடுத்து 10,000 ரூபாய் தரணும், அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர அறியாத விதத்தில் உதவி செய்தல் என்பது அவனுக்கு மாத்திரம் சொந்தமான சிவத். அதனால நமக்கு அறியாப்புறத்தில் என்ன உதவி கிடைத்தாலும் அதுக்கெல்லாம் ஒரே முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும், இது அல்லாஹ் தந்தான். நமக்கு தெரியாது யார் தந்தான் தெரியல வந்துருச்சு, அப்ப இவன் தரல அவன் தரல அவன் தரலன்னு விளங்குது. அப்ப இந்த மாதிரியான நன்றிகளை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை அறிகிற விதமாக வந்தால் சம்பந்தப்பட்டவனுக்கு நன்றி செலுத்திடுறோம். அறியாப்புறமாக வறுமையானால் இறந்து போன ஆட்களுக்கும் உசுரோடு இருக்கிற ஆட்களுக்கும் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். தர்காக்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் இந்த மாதிரி சிலைகளுக்கும் சூரிய சந்திரன்களுக்கும் சக்திகளுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். பாருங்களேன், ஒரு நல்ல செழிப்பா விளைஞ்சிருச்சு, விளைஞ்சவன அதுக்கான நன்றி யாருக்கு செலுத்துறாங்க, சூரியனுக்கு செலுத்துறாங்க, சூரியனுக்கு வழிபாடு நடத்துறாங்க. நல்லா ஒரு பயிர் விளைஞ்சி அதிகமான உற்பத்தி ஆச்சுன்னு வைங்களேன், அந்த உற்பத்தி ஆனதற்கான நன்றி யாருக்கு செலுத்துறாங்க நீங்க உலகத்தில் நீங்க பாருங்க, சூரியனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்னு சொல்லி பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. அது சூரியனுக்கு போய் சேர்த்துறாங்க அந்த நன்றியை. அட சூரியனை எவன் படைச்சான அவனுக்குள்ள அது சேரணும். சூரியன்கிற ஒரு பொருள், அதுக்கு நன்றியை வாங்குறதுக்குரிய எதுவுமே அதுக்கு இல்லை, சிந்தனை இல்லை, அறிவு கிடையாது, சூரியனுக்கு ஒண்ணுமே விளங்காது. சூரியன் நம்முடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப சூரியனுக்கு நன்றி செலுத்துற நம்ம காட்சியை பார்க்கிறோம், சந்திரனுக்கு நன்றி செலுத்துற காட்சியை பார்க்கிறோம். மேகத்திலிருந்து மழை பெய்ஞ்சா மேகத்துக்கு நன்றி செலுத்த முடியாது, மேகத்திலிருந்து மழை பொழிச்சுன்னு சொன்னா மேகத்தை படைச்ச அல்லாவுக்கு தான் செய்யணும் நன்றி செலுத்தணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாவை வணங்குறது நம்ம உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நன்றியை அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும், இதுல கவனமா இருக்கணும். இந்த நன்றி செலுத்துற விஷயங்கள் வந்து பல விதங்களில் இருக்கிறது, அதுதான் வழங்கணும். இது சுக்ருங்கிறது ஒரு இபாதத்து. இந்த சுக்ருங்கிற நன்றி செலுத்தல் என்ற இபாதத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அதை கொஞ்சம் விரிவாகவும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா நேர்ச்சை செய்தல். இந்த நேர்ச்சை செய்தல் கண்டிப்பா நன்றிக்கு தான் செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான வயிற்று வலியா இருக்கும், டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்ப்பான், குணமாகாது. ஒரு வாரம் பார்ப்பான், 2 வாரம் பார்ப்பான், எந்த எவன்டையும் குணமாகலையா, டக்குன்னு அவனுக்கு என்ன சிந்தனை வரும், அவளியாவே இந்த வயிற்று வலி எனக்கு போய்விடுமையானால் உங்க இடத்துல வந்து நான் ஒரு ஆட்டை அறுத்து உங்களுக்காக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லது உங்க தர்காவில் வந்து நான் வந்து காணிக்கை அவ்வளவு ரூபா நான் போடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இவனுக்கு ஏதோ அது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவன் ஏதோ ஒரு நோய் இருக்குது, அது நீங்கினால் அதை செய்வேன்னு சொல்றான், நீங்கிடுச்சு. அல்ல குழந்தை இல்லாமல் இருக்கிறான், குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நேர்ச்சை பண்ணிக்கிறான், குழந்தை வந்துருச்சுன்னு சொன்னா நான் வந்து அங்கே கொண்டாந்து பிள்ளை கொண்டாந்து மொட்டை போடுறேன், இதெல்லாம் நேர்ச்சை ஒழுகு. இந்த மாதிரி அந்த நேர்ச்சைகளை செய்யறான். இந்த நேர்ச்சை என்ற நேர்ச்சைன்னா என்னன்னு கேட்டா சில காரியங்கள் நிறைவேறியதற்காக அந்த சில நிபந்தனைகளை விதித்துக் கொள்வது. இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், 10 நோன்பு வைக்குவேன், 10,000 ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக சில காரியங்களை நம் மீது விதியாக்கி கொள்வது. இப்படி விதியாக்கி கொண்டு அந்த காரியம் நிறைவேறின பிறகு அங்க கொண்டே நம்ம வந்து திருப்பி அந்த கடனை செலுத்துறது, இதுக்கு பேர் தான் நேர்ச்சை என்பது. இந்த நேர்ச்சைகளை வந்து நாம யாருக்கு சொந்தமாக்கணும்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாக்கணும். ஏன்னா நேர்ச்சைங்கிறது நன்றியுடைய ஒரு வகை. உங்களுக்கு வந்து வயிற்று வலியை குணமாக்குறது வந்து டாக்டர்கிட்ட போய் குணமானால் மருத்துவத்தில் அல்ல அந்த சக்தியை வச்சிருக்கிறான், அதில் குணமா இருக்குன்னு விளக்கிடலாம். அப்படி இல்லாம நீங்க ஒரு நியத்து பண்ணதுனால குணமாச்சுன்னு வைங்க, கண்டிப்பா எந்த மகானதை குணமாக்கல, அல்லாதான் குணமாக்கி இருக்கிறான். இப்படின்னு விளங்கி அந்த நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்தணும். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 270வது வசனத்தில், பக்ராவுல 270வது வசனத்தில் சொல்கிறான், ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின், நீங்கள் செய்கிற எந்த செலவீனமானாலும், அவ் நதர்த்தும் மின் நதரின், எந்த ஒரு நேர்ச்சையை நீங்கள் செய்தாலும், ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு,
நான் அதை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நேர்ச்சி செய்தீர்களே ஆனால் அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், ஒழுங்கா நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நேர்ச்சை என்பதை நான் கவனிச்சு அதை அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அல்லாஹ் வந்து உரிமை கொண்டாடுறான் 2:270. அதே மாதிரி 22வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்கிறான், சும்மல் யகுலு தஃபதஹும் வல் யூஃபு நுதுரஹும், அவர்கள் தங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றட்டும், அவர்கள் தங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லி வரும் பொழுது 76வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யூஃபூன பின் நத்ரி, அந்த நல்லடியார்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள், வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கடுமையான தீங்கு அளிக்கக்கூடிய ஒரு நாளை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள், பயந்து அந்த நாளுக்கு பயந்து நேர்ச்சியை நிறைவேற்றுவாருங்கிறான். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளுக்கு பயந்து நேர்ச்சியை நிறைவேற்றுறா யாருக்கு நிறைவேற்றினப்ப அல்லாஹ். அந்த நாளுக்கு பயப்படுறதுன்னா அந்த நாளில் அவன் மட்டும்தான் மாளிகையா இருக்க போறான், அந்த நாளில் மாட்டிக்கிற கூடாது என்று பயந்து நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் 76வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நதர அய்யுதி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக ஒருவர் நேர்ச்சை செய்வாரேயானால் ஃபல் யுதிஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விடட்டும். ஒமன் நதர யாசியஹு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ச்சை செய்வாரேயானால் ஃபலா யுஸிஹி, அவனுக்கு மாறு செய்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயமாக நேர்ச்சை செஞ்சீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விஷயமாக நீங்க ஏற்கனவே நேர்ச்சை செஞ்சிருந்தீர்களே ஆனால் அதை நிறைவேற்றாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6696 6700 ஆகிய ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எந்த ஒரு நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும் அந்த நேர்ச்சையை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கணும். நம்ம ஏற்கனவே அறியாமை காலத்துல, விளங்காத கட்டத்துல அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை செய்யணும் என்ற சட்டம் தெரியாத நேரத்தில், நமக்கு தவறான மார்க்கம் போதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் நேர்ச்சை பண்ணிவிட்டோம். என்ன பண்ணிட்டோம், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சரியாயிடுச்சுன்னு சொன்னா நான் நடந்தே அங்க வந்து உன் நேர்ச்சியை நிறைவேற்றுறேன், தர்காவுக்கு வர்றேன் ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிக்கிட்டார். அல்லது என்ன பண்றாரு, உங்க இடத்துல ஒரு ஆட்டை அறுத்து நான் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டாரு. அல்ல தங்கத்தினாலே கையை மூக்கு கொண்டாந்து செஞ்சு உங்களுக்கு தருவேன், தர்காவில் கொண்டாந்து வைக்குவேன், இப்படி நேர்ச்சை பண்ணிட்டார். அந்த மாதிரி நேர்ச்சை பண்ணாரையானால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். அனுமதி இருக்குதா இல்லை, அல்லாஹ் தஆலா யாருக்கும் செய்யக்கூடாது. அப்போ உடனே முறாகச்சணும், அது நேர்ச்சை இல்லை, அதுக்கு பேர் நேர்ச்சை கிடையாது, அது நிறைவேற்ற தேவையில்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்காவது நேர்ச்சை செய்வதாக நம்ம செய்வதாக நேர்ச்சை செஞ்சிருந்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் நேர்ச்சை இல்லை, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற காரியம், அதை நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்துல கூட சில விஷயங்கள்ல தப்பா செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொற்பொழிவு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒரு நிக்கிறார், வெளியில உள்ள வராம வெளியில நிக்கிறார், வெயில் உச்சி வெயில், பகல் நேரத்தில் அனைவரும் ஜும்மாவா இருக்கலாம். இந்த சொற்பொழிவு என்பது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மாத்திரம் வெயில நின்று கொண்டிருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு பர்பஸா வேணும்னு நிக்கிறாருன்னு தெரியுது, ஏதோ வந்து தரிசனா நிக்கல, அவர் நிக்கணும்னு நிக்கிறது நல்லா விளங்கி போச்சு. அப்ப இருந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, அந்த ஆளுங்க நிக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு பேர் வந்து அபு இஸ்ராயில் அவருடைய பேரு, அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிவிட்டாரு. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாருன்னு சொன்னா, அதாவது நின்றுகிட்டே இருக்க நேர்ச்சை பண்ணிட்டாரு. அவர் நேர்ச்சை என்ன, நின்று கொண்டே இருப்பது, அதுவும் வெயில்ல நிற்பது என்று நேர்ச்சை பண்ணியிருக்காராம். நிக்கிறன்னு ஒரு நேர்ச்சை. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வெயில் இருந்தா வெயில் தான், இன்னைக்கு பூரா வெயில்ல நிக்கிற முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஃபுல்லா வெயில்ல நிக்கிறேன்னு ஒரு நேர்ச்சை பண்ணிவிட்டார். அதனால நிக்கவும் செய்யறாரு, அது வெயில் படுற மாதிரி இடத்துல வர நிக்கிறாரு. உள்ள கொஞ்சம் நின்றுலாம், உள்ள நின்றவன வெயில் படாத, பந்தல் போட்டிருப்பாங்களே பள்ளிவாசல்ல, அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, வெயிலும் படணும் நிக்கவும் செய்யணும் அப்படின்னு அங்க வந்து என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. அதோட என்னன்னு கேட்டா, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, நிக்கிறாருல, யாராவது கேட்டாங்கன்னா அப்படி வாயினால் சைகை செய்யறாரு. என்னன்னா அவர் வந்து பேசக்கூடாதுன்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டாராம். நேர்ச்சையில் ஒரு விஷயம் என்னது, நான் பேசவும் மாட்டேன் நேர்ச்சை பண்றாரு, பேச மாட்டேன், வெயில் தான் வெயில் படணும், என் மேல நிழல் அனுபவிக்க மாட்டேன், நிக்குவேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் நோம்பு வைக்கிறார். பிளஸ் என்ன செய்யறாரு, இந்த நேர்ச்சையில் 4 நேர்ச்சை செய்யறாரு. 4 நேர்ச்சையில் என்னன்னா ஒரு நோம்பு ஒன்று வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நோம்பு ஏதோ ஒரு காரியம் நிறைவேறுக்கும் போல இருக்கு, இது அல்லாஹ்வுக்கு தான் செய்யறாரு. ஆனா இந்த காரியங்கள் எதுவுமே அவுலியாவுக்கோ மகானுக்கோ கழுதைக்கோ குதிரைக்கோ அவர் செய்யல, அவர் அல்லாஹ்வுக்கு தான் செய்யறாரு. அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைக்குவேன், அல்லாஹ்வுக்காக யார்கிட்ட நான் பேச மாட்டேன், அல்லாஹ்வுக்காக வெயில் தான் என் மேல நிழல் அனுபவிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நேர்ச்சை பண்ணிட்டாருன்னு இந்த மக்கள் விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
முதல்ல அந்த ஆளை வந்து உள்ள வந்து உட்கார சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதல்ல அந்த ஆளை என்ன செய்யுங்க, வெயில விட்டு தாண்டி நிழல்ல வந்து உட்கார சொல்லுங்க. அதே நேரத்தில் வந்து அவரை பேச சொல்லுங்க. என்ன பேச மாட்டேன்னு ஒரு நேர்ச்சி, அது ஒரு வணக்கமா? முதல் வந்து பேச சொல்லு. நோன்பு வைக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல, பொல்லி திம்ம சவமோ, நோம்பை மட்டும் முழுமைப்படுத்தணும். அது நோம்பு என்பது இபாதத். அவர் செஞ்ச 4 காரியத்தில் ஒரு காரியம் தான் வணக்கத்தில் சேருது. நோன்பு என்பது வணக்கம். பேசாமல் இருப்பது ஒரு வணக்கம் கிடையாது. வெயிலே நிற்கிறது ஒரு வணக்கம் கிடையாது. வெயில் படுற மாதிரி நிழல் அனுபவிக்காமல் இருப்பது ஒரு பெரிய வணக்கமா? கிடையாது. ஒரு ஆள் தொழுகிறாரு, வெயில் என்று ஒருத்தர் தொழுகிறாரு, ஒருத்தர் நிழலில் வந்து தொழுகிறாரு, அவர் கூட நன்மை கிடைக்குமா? தான் கிடைக்கும். நிழல் இருக்குமா ஏன்டா வெயிலில் வைத்தல கேட்பான். நிழல் ஒன்று இல்லை, வெயிலாக இருக்கு, அதை காரணம் காட்டின்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம், ஒரு அழகான நிழல் இருக்கிறது, வெயில் அடிக்கிறது, வேணும்னு ஒரு தேர்ந்தெடுக்கலாம். அப்படி நம்ம இந்த நிழலை விட வெயில் நின்று நம்ம கஷ்டப்படுவோம், அது இப்படி தொழுவோன்னு சொல்லி தொழுதான்னு சொன்னால் அது எல்லாம் சந்தோஷப்பட மாட்டான். அது வேற வேறு மார்க்கங்களில் அவங்களை வேதனைப்படுத்தி கொள்வதில் கடவுள் சந்தோஷப்படலாம். நாக்க குத்திக்கிடுவாங்க, மூக்கு குத்திக்கிடுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தொங்குவாங்க, அதெல்லாம் வேற மார்க்கங்கள் அதுக்கு அனுமதி இருக்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனின் பெயரால் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காது. அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, இன்னல்லாஹ லகனியுன் அன் தஅதிபி ஹாதா நஃப்ஸஹு, இந்த மனுஷன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காரணம் சொல்றாங்க, இந்த ஆளு தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறார்ல, அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்போ நோன்பு வேதனை நினைக்க கூடாது. நோன்பு வச்சாரு பாருங்க, நோன்புங்கிற பெரிய வேதனைலாம் கிடையாது. ஏன் வேதனை கிடையாதுன்னா, நோன்பு வைக்கிற காலத்துலையும் நம்ம அதே தான் சாப்பிட்றோம். டைம் தான் மாறுது தவிர என்னத்தை வேதனைப்படுத்துறீங்க? ராத்திரியில் சாப்பிடாம இருப்பீங்க, பகலில் சாப்பிடாம இருப்பீங்க, அவ்வளோதானுங்க. என்ன நோம்புல என்ன பெரிய கஷ்டப்படுறீங்க? என்ன ராத்திரி 8 மணி படுக்கிறீங்க, 10 மணி படுக்கிறீங்க, காலையில் எந்திரிக்கிறீங்க, ராத்திரி போய் சோறு திண்டா இருந்தீங்க. அப்போ ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருப்பது வந்து மனுஷனுக்கு இயற்கையாக உள்ள விஷயம் தான், ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது. நம்ம நோம்பு காலத்தில் என்ன பண்றோம்னா, நம்ம அதாவப்படுத்திக்கல, டயத்தை மாத்திக்கிறோம். ராத்திரியில் பகல் சாப்பாடு என்ன செய்யறோம், ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம், வழங்குதா? ராத்திரி சாப்பாடை ராத்திரி கரெக்டாக சாப்பிட்டு போகிறோம். அது என்ன செய்யறோம், ஒரு 3 மணிக்கு ஒரு நோம்பு திறந்துட்டு ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் தொழுது எடுத்துட்டு போய் ஒரு வெட்டுக்கலாம் இல்லையா, அது ஒரு சாப்பாடு. அப்புறம் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு அது ஒரு சாப்பாடு. அதுவும் என்ன சாப்பாடு, மற்ற நாளை விட கூடுதலான சாப்பாடு. மற்ற நாளில் சாப்பிட்றத விட வகை வகையா ருசி, கரிச்சி பொறுக்கி பல மாதிரி சாப்பிட்றோமா இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நோம்பு என்பது அதாப்புன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னும் கஷ்டப்பட்டு நோம்பு கஷ்டம் தானே, அது எப்படி நோம்பு மட்டும் ஒருத்தர் வைக்கலாமா, அல்லாவுக்கா நேர்ச்சி பண்ணலாமான்னா, நோம்பு என்பதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் டைம் சேஞ்ச் ஆகுது. அட ஒரு நாளைக்கு பகலை இரவாக்கி இரவு பகலாக்கப்பா, அதே அளவு தின்னு, அதோட ஜாஸ்தி ஒன்றாலும் தின்னு. நீ ராத்திரி பூரா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பகல் பூரா சாப்பிடாம இரு. இதுதான் இஸ்லாம் சொல்றதை தவிர இது ஒரு பெரிய அதாப் இல்லை. நோம்பு தான் அதாப்புன்ற கூடாது. ரொம்ப அறிவுபூர்வமான இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு, 30 நாளைக்கு அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தான்னா அது நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவும் இல்லை. நோம்பு காலத்து நோம்புனால ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அதோட நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கிறோம், எந்த ஒரு டயர்டும் வர்றது இல்லை. என்னன்னா இந்த பசியை உணர்றோம், முடிச்சுட்டு இருக்கிறதுனால, ராத்திரியில் வந்து உணர்றது இல்லை, தூங்குறதுனால அதை உணர முடிகிறது இல்லை. பகலா இருக்குமே என்ன செய்வோம், உணர்வோம். தாகம் அடித்தாலும் உணர முடியாது, தூங்கிட்டே இருப்போம், அதை உணர முடியறது இல்லை. முடிச்சுக்கிட்டு இருக்கனால என்ன செய்வோம், சில நேரங்களில் அதை உணர்வோம். இந்த உணர்வை கட்டுப்படுத்துறோம். இது ஒண்ணுதானே தவிர உடம்புக்கு கிடைக்கிற சக்திகள்ல ஏதாவது குறை ஏற்படும், குறை ஏற்படாது. உடம்புக்கு என்னென்ன சக்திகள் நமக்கு சேர வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க இரவுல சாப்பிட்றதுனால பகல்ல சாப்பிட்ற மாதிரியே கிடைச்சி போயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதெல்லாம் கிறுக்குத்தனம்ட்டாங்க. இதை மட்டும் யாராவது சொல்றாங்க, எது கிறுக்குத்தனம்? பேசாம இருக்க மாட்டேன், இதுக்கு பேரு நேர்ச்சை கிடையாது. நின்றுகிட்டே இருப்பேன், இதுக்கு நேர்ச்சை கிடையாது. அல்லது வந்து நான் வந்து வெயிலேயே நிற்பேன், இதுக்கு பேர் நேர்ச்சை கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி நேர்ச்சை செய்கிறானோ அதை நிறைவேற்றட்டும், எவன் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற மாதிரி நேர்ச்சை செய்கிறானோ அதை நிறைவேற்றாமல் இருக்கட்டும்ங்கிறாங்க. இந்த அபு இஸ்ராயலுடைய சம்பவம் வந்து புகாரி முஸ்லிம் உள்பட நூலில் இருக்கிறது. நம்பர் குறிக்காம வந்திருக்கிறேன், நாளைக்கு சொல்லிக்கிறேன், அந்த நம்பர் குறிக்கல. அப்போ புகாரி முஸ்லிம் உள்பட ஏராளமான நூல்களில் இந்த ஆள் நேர்ச்சை பண்ணார் இல்லையா, இவருடைய நேர்ச்சையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அது இடம்பெற்றிருக்கிறது. இதை விட முக்கியமான விஷயம், அந்த நேர்ச்சை சம்பந்தமா கவனமா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் ஒருவர் வந்து நேர்ச்சை பண்றாரு. யார்? சாபித் இப்னு லஹாக் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாரு. அபுதாவுதில் இருக்கக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், 2881வது ஹதீஸ். அதில் என்ன அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை பண்றாரு. அவர் நேர்ச்சை பண்றாரு. எப்படி நேர்ச்சை செய்யறாருன்னு கேட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தைய நேர்ச்சை பண்றாரு. அந்த மனிதர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரியம் நிறைவேறுச்சுன்னு சொன்னா, புவானாண்டு ஒரு இடம் இருக்கிறது அங்க மதீனாவுக்கு பக்கத்தில். அந்த இடத்தை அவர் குறிப்பிட்டு, எனக்கு ஒரு அந்த காரியம் நிறைவேறுமையானால் புவானா என்ற இடத்தில் வைத்து
நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வேன் அப்படி நேர்ச்சி பண்ணிட்டார். அதாவது அல்லாஹ்வுக்கு தான் அறுக்க போறாரு ஒட்டகத்தை, வேற யாருக்கு அறுக்கல. ஆனா என்ன பண்றாருன்னு கேட்டா அறுக்கிற இடம் வந்து புவானான்னு குறிப்பிடுறாரு. நான் வந்து இப்ப நம்மளே சொல்லலாம்ல, எனக்கு அல்லாஹ் நிறைய ரிஸ்க் தந்தான்னு சொன்னா நான் வந்து மதுரையில் உள்ள ஆட்களுக்கு நான் வந்து சோறாய் கொடுப்பேன்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்றான். இது ஒன்றும் குற்றம் வராது. அல்லது ஊர்ல ஏழையான ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து இந்த ஊர் ரொம்ப ஏழ்மையான மக்களா இருக்கிறாங்க, அந்த ஊர் மக்களுக்கு நான் சோறு போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்ணான்னு சொன்னா அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. நம்ம வசதியான ஊர்ல இருப்போம், ஒரு காயல்பட்டினம், கீழக்கரை, இந்த மாதிரி வசதியான ஊர்கள், அதிராம்பட்டினம் இவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்க நேர்ச்சி செய்யும்போது நான் மேலப்பாளையம் மக்களுக்கு சோறாய் கொடுப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஊர்ல கொடுத்தா எல்லாம் வசதியானவங்களா இருப்பாங்க. அது ஒருவேளை சோறே பெரிய அதிசயமா அந்த மாதிரி ஊர்கள் இருக்குது. அப்படி செஞ்சால் மார்க்கத்தில் குற்றம் இல்லை. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்வன் நேர்ச்சி பண்றாரு. ஆனா என்ன அதுல சரத்து வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா புவானா என்ற இடத்துல வந்து நான் அறுப்பேன், அதை அந்த இடத்துல வச்சு அறுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் இதை சொல்றாரு. இஸ்லாத்தை வந்துட்டார். இஸ்லாத்துல இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி பண்ணிருக்காரு, அது பாராட்ட வேண்டிய விஷயம். வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா நான் வந்து இந்த புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சி செய்து விட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அருன்னு சொல்லல, ரொம்ப கவனமா இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏமாத்திட்டு போக விட மாட்டாங்க. உடனே அவங்க கேட்கறாங்க, இது என்ன புவானான்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிடுறாங்க, என்ன விஷயம் இருக்குமே இதுல அப்படின்னு கேட்கறாங்க. ஹல்கான பிஹா வசனுன் மின் அவுசானில் ஜாஹிலியத் யோபது, நீ சொல்ற அந்த இடத்துல வந்து அறியாமை காலத்தவர்கள் வழிபடக்கூடிய, பூஜிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஏதாவது சின்னங்கள், சிலைகள், சிற்பங்கள் ஏதாவது இருக்குதா கேட்கறாங்க. அந்த இடத்துல நீ பர்பஸ் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிற புவானாங்கிற இடம், அந்த புவானாங்கிற இடத்துல ஏதாவது மற்றவங்க வழிபடுறக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, காலுலா இல்ல அது ஒரு சாதாரண இடம் தான், அது அப்படி ஒரு முக்கியத்துவமான இடம் கிடையாது, ஒரு இடம், சாதாரண ஒரு இடம் தானே தவிர அங்க ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமோ ஒரு சின்னமோ ஒரு சிலையோ ஒரு சிலுவையோ ஒரு கபரோ ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஹல்கான ஃபீஹா ஐதுன் மின் அயாதிஹிம், மற்றவர்கள் திருவிழா நடத்துவாங்களே அது மாதிரி விசேஷம் நடக்கக்கூடிய இடமோ அப்படின்னு கேட்கறாங்க. மற்றவர்கள் வந்து ஏதாவது ஈது நடத்துவாங்களே, விழாக்கள், பண்டிகைகள், அது மாதிரி பண்டிகை நடத்துற மாதிரி ஒரு இடமா இருக்குமோ அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அதாவது ஒரு பர்பஸா ஒரு இடத்த சொன்னதுனால ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வருது. காலுலா இல்ல அப்படிலாம் கிடையாது, அது சும்மா ஒரு சாதாரண இடம் தான், அது சும்மா ஒரு வெறும் இடம், அது அவர் அந்த இடத்துல வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அந்த உள்ள ஏழைகளுக்காக கொடுக்குறேன்னு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க, நீ சொன்ன அந்த இடத்துல ஏதாவது வழிபாடு நடக்குமா கேட்கிறாங்க. வழிபாடு விட்டுருவோம், ஏதாவது விழா நடக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைன்ற உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுஃபி பி நதிரிக்க, உன்னுடைய நேர்ச்சி நிறைவேற்று. இப்போ யாரு போய் நீ புவானாங்கிற இடத்துல கூட்டிட்டு போய் யாரு, மதீனாவுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எந்த இடத்துல அறுப்பதாக நேர்ச்சி பண்ணியோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ஆட்டை அறுத்திருப்பா, ஒட்டகத்தை அறுத்துரு. ஏன் நான் இதை உன்கிட்ட கேட்டேன்னு கேட்டா, ஃபைன்னஹு லா வஃபா லிநத்ரின் ஃபீ மாசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயமான நேர்ச்சிகளை நிறைவேற்ற தேவையில்லைப்பா, அதுதான் உன்கிட்ட விவரம் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்காக நாகூர்ல நான் அறுத்து கொடுப்பேன்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்றான், அறுக்க கூடாது. ஏன், நாகூர்ல இந்த மாதிரி தப்பான வழிபாடு நடக்கிற ஒரு இடம் இருக்குது, பர்பஸ் அவன் தேர்ந்தெடுக்கிறான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மற்றவர்கள் அதை வழிபாடுறாங்களா இல்லையா, அதை அங்க பூஜை செய்யறாங்களா இல்லையா, இறைவன் அல்லாத ஒரு வழிபாடு நடத்துபவர்களுக்கு ஒரு புனிதமான இடமா இல்லையா, அல்லாஹ் மாத்திரம் வணங்குறவங்களுக்கு ஒரு புனித இடமே கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் வணங்கக்கூடியவர்களுக்கு அது நாகூரோ ஏர்வாடியோ மற்ற ஊர் மாதிரி தான், அது எந்த ஒரு புனிதமும் கிடையாது. மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் மாதிரி புனிதம் கொடுக்க முடியாது, அது ஒரு சாதாரண ஒரு ஊர், எங்க ஊர் மாதிரி தான் அந்த ஊரும், அதுக்கு மேல எந்த ஒரு சிறப்பும் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இறைவனை அல்லாதவர்களை வணங்குறாங்களே அவங்க பார்வையில் அது ஒரு புனிதம், அந்த புனிதமான ஒரு இடம் அவங்க கருதுறதுனால நீ பர்பஸா நாகூர்னு சொன்னா கூடாது. நான் மேலப்பாளையத்தில் அறுத்து கொடுக்குறேன்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு செய்யற நேர்ச்சியா இருந்தால் கூட அந்த ஆட்டை அறுத்து மேலப்பாளையத்தை கொடுப்பேன்னு சொன்னா அது மார்க்கத்தில் கூடு, அந்த ஆட்டை அறுத்து நான் ஏர்வாடியில் கொண்டு போய் கொடுப்பேன்னு சொன்னா கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அதன் வழங்குது, அந்த கேள்வியில் என்ன வழங்குதுன்னு கேட்டா நீ அந்த இடத்துக்கு பர்பஸை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த இடம் இதயத்தில் ஒரு தாக்கத்தை உனக்கு உண்டாக்கி இருக்குது, ஓ நாகூர்னா ஒரு நல்ல ஊரு, அந்த ஊர்ல கொடுப்பதுக்கு நம்ம கூடுதல் நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உள்ளத்துல பதிய வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது அல்லது என்ன செய்யறது, ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துல பொங்கல் கொண்டாடுவாங்க, ஒரு இடம், ஒரு திடல், வேற ஒரு பண்டிகை வேற ஒரு தெய்வங்களோ ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டா அந்த பொங்கல் வச்சு அந்த மாதிரி வழிபாடு விழாக்கள்லாம் நடக்கும். அப்படி ஒரு இடமா இருக்குதா, அந்த இடத்த சொல்லி செஞ்சுன்னா செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா ஈத் இருக்காங்க, ஈத் நடக்குது, அங்க ஒரு விழா நடக்கிறது, ஒரு சந்தோஷமான கொண்டாட்டங்கள் நடக்கிறது.
அப்ப கொண்டாட்டங்கள் நடக்கிற மற்றவர்கள் கொண்டாட்டங்கள் நடத்துற இடத்துல போய் நீ செஞ்சால் அதனுடைய புனிதத்தை நீ ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். மற்றவர்கள் வழிபாடு நடத்துற இடத்துல போய் நீ செஞ்சால் அந்த வழிபாட்டை நீ ஒத்துக்கிட்ட மாதிரி வரும். பார்க்கிறவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்டா நீ நாவூராண்டவருக்கு அர்த்தம் தான் நினைக்குவான். அது ஒரு நியாயம் என்ற கருத்து மக்கள் மத்தியில் விதைக்கப்படும், அது ஒழியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு கேட்கும் நல்ல மனுஷன் இருந்தாலும் அவர் கரெக்டாக நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு, நான் அவங்க வேணும்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வெளியே பதில வரவழைச்சு ஒரு பிரச்சனை இல்லாட்டி நீ போய் அறுத்துக்கப்பா அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த நேர்ச்சை என்ற நன்றி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தம். சந்தேகத்தின் சாயல் வந்தா கூட அறுக்கக்கூடாது. வேற ஆளுக்கு அறுக்கிறீங்களோ, வேற ஆளுக்கு தான் இதை நேர்ச்சை பண்றீங்களோ என்று மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி இருக்குமையானால் அந்த இடங்களையும் தவிர்க்க சொல்றாங்க. அந்த நேர்ச்சையை மட்டும் தவிர்க்க சொல்லல, அல்லாஹ்வுக்கு செய்யற நேர்ச்சையை கூட மற்றவர்கள் தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குமையானால் அந்த இடத்துல கூட நீங்க அறுத்தரக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அப்ப நன்றி செலுத்துதல் என்பதுல முக்கியமான ஒரு பிரிவு என்னன்னு கேட்டா நேர்ச்சை செய்தல். இந்த நேர்ச்சையை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அந்த நேர்ச்சை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம என்ன நேர்ச்சை பெரிய கடமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். நேர்ச்சைங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நேர்ச்சைங்கிறது நேர்ச்சையை செஞ்சுட்டா நிறைவேற்றணுமே தவிர இன்னன் நதுர லா யுகுனி மினல் கதிரி செய்யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேர்ச்சை லா துந்திரு, நேர்ச்சை செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கே செய்ய வேணாங்கிறாங்க. செஞ்சுட்டா நிறைவேற்றணுமே தவிர நேர்ச்சை செய்வது என்பது ஒரு பெரிய சிறப்பு நினைச்சிடாதீங்க. வயிற்ற வலி வந்தா வயிற்ற வலி நீ போக்குனா நான் உனக்கு ஒரு ஆட்டை தருவேன்னா என்னமோ அல்லாஹ் உங்கள்கிட்ட என்னமோ ஆட்டை எதிர்பார்க்குற மாதிரி அர்த்தம் வருது. என்னமோ அந்த வயிற்ற வலியை போக்குறதுக்காக பேரம் பேசுற மாதிரி வருதுல்ல. ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறோம்ல, எனக்கு இதை முடிச்சிருந்தா நான் உனக்கு அதை முடிச்சு தருவேன், இதுக்கு என்ன அர்த்தம்? தேவை உள்ளவன் அர்த்தம் வருது. அதில் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம சொல்றோம், நீ எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு தந்தா நான் உனக்கு அந்த காரியத்தை முடிச்சு தருவேன், நீ இந்த ஃபைலில் கையெழுத்து வாங்கி தந்தா நான் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறோம்ல. இது ஏறக்குறைய லஞ்ச மாதிரி தெரியுது. அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துந்திரு, நேர்ச்சியே செஞ்சிடாதீங்க, சும்மா அல்லாஹ்வுக்கு செய்யுங்க. அது இதை செஞ்சா செய்வேன். ஒரு ஆட்டை அறுத்து காரியம் நடந்தவன நன்றியா கொண்டு செய்யுங்க. நீ வயிற்று வலியை போக்குனா நான் உனக்கு அதை செய்வேன்னா அது ஏப்பா அப்படி செய்றீங்க? அல்லாஹ்ட்ட போய் ஷர்த்து போடுறீங்க, செய்யாதீங்க. இன்னன் நதுர லா யுகுனி மினல் கதிரி செய்யா. நேர்ச்சை என்பது விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது. நீங்க நேர்ச்சை செஞ்சவன ஆஹா எனக்கு ஒரு ஆடு தர்றேன்ட்டான், அப்ப கண்டிப்பா இவனுக்கு குணமாக்கி தான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் தேவைப்பட்டு வந்துருவானா? நீ ஆட்டை கொடுத்தா என்ன, நீ அரண்மனையை கொடுத்தா என்னங்க, அவனுக்கு எனக்கு தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், நேர்ச்சை செஞ்சவன எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம காரியத்தை நிறைவேற்றுவான்னு நினைச்சு விடாத. அவன் ப்ரோக்ராம மாத்தாது, நேர்ச்சை துவா வேண்டாம் மாத்தும். எது மாத்தாது? துவா மாத்துங்கிறாங்க. நீ துவா செய்ய, ஒரு நேர்ச்சை செய்யாம யாரெல்லாம் நீ குணமாக்கு. குணமாக்குன பிறகு நீ சந்தோஷத்துல என்ன வேணாலும் செய். குணமாக்குன பிறகு சுக்குறது, குணமாக்குன பிறகு நீனா போய் செய்யறது இருக்க என்ன வேண்டாம் அள்ளி அள்ளி கொடு. என் இறைவன் எனக்கு குணப்படுத்தி விட்டான், என் இறைவன் என் கோரிக்கையை நிறைவேற்றி விட்டான், நான் இந்த மகிழ்ச்சியான அள்ளி தர்றேன்னு சொல்லி என்ன வேண்டாலும் செய். அது மார்க்கத்தில் உயர்ந்த நிலைமை. நேர்ச்சை செய்வது அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்தால் கூட அது நல்லது இல்லை. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, லா துந்திரு, நேர்ச்சை செஞ்சு விடாதீங்க. இன்னன் நதுர லா யுகுனி மினல் கதிரி செய்யா. கதிரை விதியை ஒரு சிறிதளவும் மாத்தாது நேர்ச்சைங்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல் ஷைஉன். இந்த கஞ்சனோல்ட்ட இருந்து பொருள்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு உதவும். அது நேர்ச்சைங்கிறது எதுக்கு உதவும்னு கேட்டா, கொடுக்கவே மாட்டான், அந்த வைத்த வழியில சொல்லிவிடுவான். யாருக்கும் அல்லாஹ்வுக்கு கூட கொடுத்து பழவாதவன் அவன் புள்ள வைத்த வழியில துடிக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ் அந்த வைத்த வழியை போக்கினால் நான் 1,00,000 ரூபாய் தர்மம் செய்யறேன்றான். இப்ப செஞ்சுட்டதுக்காக கொடுப்பான். நேத்து பின்ன கொடுக்காத கஞ்சப்பையிலா இருந்தா கூட அவன்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இது உதவுமே தவிர அதுதான் உதவும். நேர்ச்சன்னு செஞ்சுட்டோம்ல, அதுக்கு வந்து கொடுக்க மாட்டான். நேர்ச்சேன்னு பண்ணிட்ட காரணத்தினால அவன் என்ன செய்வான்னு கேட்டா அதுக்காக வேண்டி அவன் அதை நிறைவேற்றிடுவான். கஞ்சனுவல்கிட்ட வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நேர்ச்சையை தவிர நல்லவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகுனவங்களுக்கு உயர் தரத்தில் இருக்கக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு நேர்ச்சை நீங்க செய்யாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ இதை செஞ்சா நான் நோன்பு வைப்பேன், அதை செஞ்சா நான் தர்மம் செய்வேன், நீ இதை செஞ்சு தந்தா நான் அதை செஞ்சு தருவேன் சொல்லி அல்லாஹ் ஒரு மனுஷன் மாதிரி பேரம் பேசுறாது ஆக்கிறாதீங்க. அது உயர்ந்த நிலை இல்லை. செஞ்சா நிறைவேற்றுங்க. இவ்வளவு ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், நிறைய மிஸ்டேக் பண்றோம். அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களுக்கு போய் நேர்ச்சி, அல்லாஹ்வுக்கு செய்யறதே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ்வை விட்டு அடுத்த ஆளுக்கு போய் செய்யறோம். செய்யற காரியங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டா இப்படிலாம் நேர்ச்சை பண்றாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் எங்க ஊர்ல இருந்து பாசிப்பட்டணும் 7 மைல் இருக்கும், கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து நடந்தே போற நேர்ச்சி பண்ணுவாங்க.
ஆம்பளை பொம்பளை எல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியம் நிறைவேற்றினா நான் பாசிப்பட்டணத்துக்கு நடந்து வந்து நான் வந்து இந்த காரியம் செய்வேன் நடப்பானுவாங்க. வெயிலில் நடப்பானு. கடையநல்லூரில் மேலப்பாளையத்தில் இருந்து அங்கே ஒரு அம்மா இருக்காங்களே, என்னது என்னமோ பாத்திமா அம்மாங்களே, செய்யதலி பாத்திமா, இந்த ஒரு இது ஆத்தங்கரை. ஆத்தங்கரைக்கு நடந்தே வர்றேன். கடையநல்லூர் எங்கே இருக்குது, ஆத்தங்கரை எங்கே இருக்குது, மேலப்பாளையம் எங்கே இருக்குது, ஆத்தங்கரை எங்கே இருக்கிறது, ஒரு இப்போ ஒளிஞ்சு போச்சு அல்லாவுடைய கிருபையினால. ஏகத்துவ எழுச்சிக்கு பிறகு அதெல்லாம் டோட்டலாக காலியாயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த கூத்து நடந்தது. என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா ஆத்தங்கரைக்கு மேலப்பாளையத்தில் நடந்து போவாங்க. ஆம்பளை பொம்பளைலாம் வெயிலில் நடந்து போவாங்க, பனியில் நடந்து போவாங்க. அதே மாதிரி வந்து கடையநல்லூர்லேருந்து போவாங்க. அந்த வட்டாரத்தில் இருந்தெல்லாம் கடையநல்லூர், தென்காசி, வடகரை, மேலப்பாளையம், அங்கேருந்து ஆத்தங்கரை வரைக்கும் நடந்து செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜு ஒரு முக்கியமான கடமை. அப்போ ஒரு வயசான ஒரு ஆள், அவருக்கு முடியலை. ரெண்டு மகங்க தோல்லையும் கையை போட்டுக்கிட்டு நடத்தி கூட்டே போகிறாங்க அவரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறவங்க, என்னப்பா இது, ஏன் இந்த மாதிரி கூட்டு போறிய அவரை? இத்தனைக்கும் ஒட்டகம் வேற இருக்கு, கையில் ஒட்டகம் வேற இருக்கு, அது ஒரு ஆள் பிடிச்சிட்டு வர்றாரு. ஒட்டகம் இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் நடத்தி கூட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா அவர் வந்து நடந்தே ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சி செஞ்சுட்டாரு. எங்க பாப்பா வந்து நடந்தே ஹஜ்ஜுக்கு போறது நேர்ச்சி பண்ணி விட்டாரு. கட்டும் கோவம் வருது. ஏறி அந்த உட்கார வை, நடந்து ஹஜ்ஜுக்கு போறாரா, ஏறி ஒட்டத்தில் உட்கார வை. அப்போன்னு சொல்றாங்க ஏறி உட்காரட்டும் இவரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிழவன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ள அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இந்த கிழவனுக்கு எந்த வேலை, நடந்து வர்றேன்னு அது ஒரு இபாதத்தா? ஹஜ்ஜி தான் இபாதத்தை தவிர வசதி இல்லையா, காசு இல்லையா, உடல்ல திரகாத்தனம் இருக்குதா, நடந்து போ. அது ஒரு 100 கிலோமீட்டர்ல இருக்கிறான், ஹஜ்ஜிக்கு போற அளவுக்கு காசு பணம் இல்லை, நடந்துனா போய் சேர்ந்துருவான், உடம்புல தாக்கத்து இருக்குது, சக்தி இருக்குது, போ, அது ஒரு விஷயம். இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, வசதி இருந்தும் ஒட்டகம் இருக்குது ஏறி போறதுக்கு, இவருக்கு உடல் முடியாம இருந்தும் ஒட்டகம் போறதுக்கு வாகனமும் இருக்கிறது, இந்த ஆளுக்கு உடம்புலையும் தாக்கத்து இல்லை, இவர் நடந்து ஹஜ்ஜி செய்ய போற நேர்ச்சை பண்ணதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நடந்துங்கிறத மைனஸ் பண்ணி விட்டுறாங்க. ஹஜ்ஜிக்கு போறீங்க அது ஓகே, அதுக்கு போ, நீ ஹஜ்ஜிக்கு போறது ஓகேப்பா, நான் நடந்து போறேன்னு சொல்ற பாரு அது சரியில்லை. இப்படி பல சந்தர்ப்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஹராமுக்கு நடந்து போறோம். மார்க்கம் தடுத்திருக்கிற தர்காக்களுக்கு அதுக்கு நடந்து போற கூத்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கூடாத விஷயம். இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நன்றிகள் செய்வதில் இன்னொரு நன்றி என்னன்னு கேட்டா, தான தர்மங்கள் செய்வது. நன்றி செய்யறது இருக்குல்ல, இப்போ நிறைய பணம் இருக்குது, அதுக்கு நன்றி நம்ம எப்படி செலுத்துறோம், தான தர்மங்கள் வழியாக செலுத்துகிறோம். அடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் மூலமா செய்யறோம். இந்த தானங்களையும் தர்மங்களையும் அல்லாஹ் பேர்ல மட்டும்தான் செய்யணும். ஏன்னா தான தர்மங்கள் செய்வதும் ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுக்ருடைய ஒரு வகை, நன்றியுடைய ஒரு வகை, அதுவே ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தான தர்மம் செய்யறோமா, அதை கண்டிப்பா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் செய்யணுமே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நீங்க செய்தாலும் சரி, அது நீங்க இறைவனை வணங்கல, அவங்கள வணங்குறீங்க அப்படின்னு ஆயிரும். அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுறான். 92வது அத்தியாயம் 17, 18, 19, 20, 21 அதுல சொல்லி காட்டுகிறான். ஒசை ஜன்னபுகள் அத்கா அல்லது யூத்தி மாலஹு எத்தசக்கா ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜிஸா இல்லவுத்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வல சௌஃப யர்லா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலான்னு வருது இல்லையா, அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒசை ஜன்னபுகள் அத்கா, இறை அச்சம் உடையவன் அந்த நரகிலிருந்து காக்கப்படுவான். யாருக்கு இறைவனை பற்றி அச்சம் இருக்கிறதோ அவன் நரகத்திலிருந்து காத்து கொள்ளப்படுவான். அவன் யார் தெரியுமா, இறையச்சம் உள்ளவன்டா யார் தெரியுமா, அல்லது யூத்தி மாலகு எத்தசக்கா, பரிசுத்தப்படுத்துவதற்காகவே பணத்தை பிறருக்கு கொடுக்கிறான். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவே பணத்தை என்ன செய்யறான், அதை மக்களுக்கு செலவழிக்கிறான். ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவ்வாறு கொடுக்கிற காரணத்தினால் எவனும் இவனுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பதில்லை. நம்ம கொடுத்துட்டோம்ல, அவன் நம்மளை கண்டவனை எந்திரிக்கணும், நம்ம கொடுத்துட்டோம்ல நம்மளை கண்டவனை சிரிக்கணும், நம்ம கொடுத்துட்டோம்ல நம்ம சொல்ற வேலையை அவன் பார்க்கணும், அதுக்கு பேர் கூலி, அதுக்கு பேர் தர்மம் இல்லை. நீ கொடுத்ததுக்காக வேண்டி ஒரு வேலை எதிர்பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, கூலி. நம்மளே இருக்கிறோம், நேற்று வரைக்கும் சும்மா வந்திருப்போம், இன்னைக்கு ஒரு சட்டை நான் எடுத்து கொடுத்துருப்பேன், சட்டை எடுத்து கொடுத்ததுக்காக என்ன செய்ய, நாளைக்கு வரும்போது டீ ஒன்று வாங்கிட்டு வா, அவர் நேற்று வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டோம், நேற்று அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம், முந்தின நாள் சொல்லியிருக்க மாட்டோம். இன்னைக்கு இவருக்கு நான் சட்டை எடுத்து கொடுத்ததுக்காக வேண்டி அன்னைக்கே மனசுல பதிவு வச்சுக்கிறது, இவனுக்கு சட்டை கொடுத்தாச்சு, நாளைக்கு நம்ம எந்த வேணாலும் இந்த வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசுல தீர்மானத்தை பண்ணிக்கிறது. நாளைக்கு பார்க்கும்போது தம்பி ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வா, 4 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மறக்க மாட்டீங்கன்னு தெரியுமில்ல,
ஏன் மறக்க மாட்டீங்க? சட்டம் வாங்கியிருக்கீல்ல. அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சான் அப்துல் இஹ்சான். மனுஷன் வந்து உதவிக்கு அடிமை. மனுஷனை வீழ்த்துவதா இருந்தா அவன் அமுக்குறான், திட்டி திட்டி பேசிட்டு இருக்கிறான், 1000 ரூபாய் கொடுத்துருவா, திட்ட மாட்டான். அதுக்கு அடிமை மனுஷன் வந்து என்ன இருக்கு, அவனுக்கு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று 500 ரூபாய் கொடுப்பாப்போம், நாளைக்கு திட்டானு பார்ப்போம். இஹ்சானுக்கு மனுஷன் அடிமை. உதவிகள் பெற்று விட்டானே ஆனால் பெற்ற இடத்துல என்னவாயிருவான், அப்படி அடிமையாகி போயிடுவான். அப்ப எல்லாம் காட்ட தான் செய்வான். அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா, நேத்து நான் உங்கள்கிட்ட சொல்லுங்க யோசிப்பேன். எதுக்கு யோசிக்கிறேன்? என்னோட திருப்பி கேட்டுருவில்ல, டீ வாங்க நான் தானே கடை சேர்ந்துருவீங்க. அதனால நேற்று வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னைக்கு உங்களுக்கு சட்டையோ கையிலையோ எடுத்து 500 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொன்னா அடுத்த நாள்ல சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அப்ப என்ன நினைப்பு, கொடுத்துட்டோம்ல, மீற மாட்டான்ல, 10,000 பேருக்கு மத்தியில் வச்சு கூட சொல்லலாம், போய் வாங்கிட்டு வராங்களா, அவன் வாங்கிட்டு தான் வருவான். அப்ப இப்படி எதிர்பார்த்து செய்றீங்கல்ல, நீங்க வந்து அல்லாஹ் வணங்கல, நீ அவன் வணங்குறீங்க. அதான் சொல்லி காட்டுறான், வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. மனிதர்களை யாரிடமும் இவனுக்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டிய நன்றி கடன் கிடையாது. கொடுப்பான், அதோட முடிவு வச்சு கொடுப்பான். கொடுத்த பிறகு நீ யார நான் யாரதான். நேற்று வரைக்கும் நான் எப்படி நடக்கிறேனோ அப்படித்தான் கொடுத்த பிறகு நடக்கணும். கொடுத்ததுக்காக வேண்டி என்னத்தையாவது கூடுதலா எதிர்பார்த்த ஒரு சிரிப்பை கூட எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஆளுக்கு நம்ம எதாவது கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கான ஒரு சிரிப்பை எதிர்பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்கல, இபாதத் செய்யல, இய்யாக நஅபுது போய் சொல்றீங்க. இந்த செலவழித்தல் என்ற இந்த வணக்கத்துல, தர்மம் செய்தல் என்ற இந்த வணக்கத்தை நீங்கள் வேற நோக்கத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க. அது இறைவனை இய்யாக நஅபுதுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு இருக்கணுமா, இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, மிக உயர்ந்தவனாகிய ரப்புடைய திருப்தியை தவிர, அந்த திருப்தியை நாடுவதை தவிர வேறு எந்த நன்றி கடனும் எவரிடத்திலும் அவருக்கு இருக்காது. வெற்றி பெறவர் யார் என்று கேட்டால், தன்னுடைய பொருளாதாரத்தை அடுத்தவருக்கு வாரி வழங்குவார். வாரி வழங்குகிற நேரத்தில் எவரிடமிருந்தும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார், அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர. கொடுத்தனா எதிர்பார்க்க கூடாது, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஒல சௌஃப யர்லா, அவர்தான் நாளைக்கு மறுமையில திருப்தி அடைவார். நான் கொடுக்கிற பரிசுல அப்படி சந்தோஷப்படுவார். என்ன எதை எதிர்பார்க்கல, இல்ல அங்க கொட்டுவான், அல்ல அந்தாடா இந்த வச்சுக்க, அப்ப திருப்தி அடைவார் என்று 92வது அத்தியாயத்துல 17, 18, 19, 20 ஆகிய 21 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 76வது அத்தியாயம் 9வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவனை நேசித்ததற்காக உணவு வழங்குகிறார்கள். இந்த தான தர்மங்கள் எல்லாம் அது ஒன்றை திருப்தி கொடுத்தா இருக்கணும். நோம்பு கஞ்சி கொடுக்குறோமா, நோம்பு கஞ்சிக்கு காசை கொடுத்துட்டு என்ன செய்யறது, அன்னைக்கு வந்து ஒரு நிப்பாகவோ அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு இவர் கஞ்சி தான். நோம்பு கஞ்சி அன்னைக்கு காய்ச்சல், அன்னைக்கு அத்தனை நாள் பள்ளியாசலுக்கு வரமாட்டான். இவன் வீட்டு கஞ்சி காய்ச்சுவான்ல, அன்னைக்கு வந்து பள்ளியாசல நிப்பான். அப்படி எதுக்காக நிப்பான், 4 பேர் சொல்லுவாங்க ஒரு கஞ்சி தான். என்ன நீ நோம்பு கஞ்சி கொடுத்த, நீ நோம்பு கஞ்சிக்காக நோம்புக்காக கொடுத்த, 4 பேர் உன்னை பாராட்டுறது கொடுத்துருக்குற, முடிஞ்சு வச்சு கதை. நோம்பு கஞ்சியை கொடுத்து விட்டு ஆமாலையும் நாசமாக்கிட்டு போயிட்டே இல்லையா, போர்டில் வேற எழுதி போட்டு வச்சிடுறது, இன்னார்தான் கஞ்சி கொடுக்குறாரு. அது எழுதக்கூடாது, அவங்க எழுதுறாங்க, தப்பா எழுதுறாங்க, எழுதக்கூடாது. யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவனை நேசித்ததற்காக உணவுகளை வழங்குகிறார்கள். மிஸ்கீனன் ஏழைகளுக்கும், யதீமன் அனாதைகளுக்கும், அசீரா சிறையிலே வாடக்கூடியவர்களுக்கும் உணவுகளை வழங்குகிறார்கள். வழங்கி விட்டவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் உங்களுக்கு சோறு போட்டோம். ஏழைக்கு சோத்தை கொடுத்துட்டு சொல்லணும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உனக்கு சோறு தந்திருக்கிறேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகுரா, உன்னிடத்துல எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை, நன்றியும் எதிர்பார்க்கலப்பா. உனக்கு நான் சோறு தந்தது அல்லாஹ் என்னை திருப்தி அடைவான், வேற எதுவும் எனக்கு கிடையாது என்று சொல்வார்களே, அப்படின்னு சொல்லி நல்லடியார்களுடைய பண்புகளை அல்லாஹ் பாராட்டும் பொழுது 76வது அத்தியாயத்தில் 8, 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த எண்ணங்கள் நமக்கு தெளிவா இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன 2:265 மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ, இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுவதற்காக. அவங்களுக்கு தான் பரிசுங்கிறான் அல்லாஹ். செலவழிச்சா பரிசு, கொடுத்தா பரிசு கிடையவே கிடையாது, தப்பு. கொடுத்தால் பரிசு நிச்சயமா கிடைக்காது, தர்மம் செய்தால் நிச்சயமா மறுமையில பரிசு கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தான் கிடைக்கும். தர்மம் செய்யறதுக்காக வேண்டி எல்லாம் தரமாட்டான். அது செய்வது எதுக்காக இருக்கனே, அல்லாஹ் தருவான், நம்பி செய்யணும். அல்லாஹ் சொல்லிக்காரன், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் செலவழிக்கிறார்களோ, ஓ தஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக யார் செலவழிக்கிறார்களோ, கமஸலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின், மேடான பகுதிகளில் இருக்கிற ஒரு தோட்டத்தை போல, அசாபஹா வாபிலுன், அதுல மழை பட்ட உடனே ஃபாத்தத் உக்லஹா லிஃபைனி,
அது 2 மடங்கு தானியத்தை என்ன செய்கிறது? உங்க ஊட்டியில, கொடைக்கானல்ல, குன்னூர்ல உற்பத்தி ஆகிற அளவு கீழே உற்பத்தி ஆகாது. மேடான பகுதிகளில் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு நல்ல உற்பத்தி ஆகும், குளுமை இருக்கிற காரணத்தினால. அது மாதிரி நிறைய தருகிறது. இல்லம் யுசுபிஹா வாபிலுன், பெரிய மழை இல்லாட்டா கூட ஃபதல்லுன், தூறல் போதும், அதுல உற்பத்தி ஆயிரும். கீழே உள்ளதுக்குலாம் நிறைய தண்ணி வேணும். குளிர்ச்சியான பிரதேசங்களா இருக்குமே ஆனால், மேட்டு பாங்கான பிரதேசமா இருக்குமே ஆனால், அதுல சின்ன தூறல் போதும், அதுல விளைஞ்சிரும். இதெல்லாம் இந்த மாதிரி நன்மை பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவழிக்கிறவங்க தான். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பெரிய மழை அளவுக்கு கொட்டு, அதுக்கு நன்மை கிடைக்கும். தூறல் அளவுக்கு தொழி, உனக்கு சக்தி இல்லைன்னா தூறல் அளவுக்கு இருந்தா அள்ளி கொட்டுறதுங்கிறது பெரிய மழை. நிறைய லட்சமா கொடுத்தா அதுக்கு பேர் மழை. 50 காசு 1 ரூபா தான் எனக்கு கொடுக்க சக்தி இருக்குதா, அதை கொடுத்தா அதுக்கு பேர் தூறல். நீ தூறலையே போடு, அதுவும் முளைக்க செய்யும். நீ பெரிய மலையை கொட்டு, அதுவும் முளைக்க செய்யும். எப்ப முளைக்க செய்யும் கேட்டா, இப்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2265 சொல்லி காட்டுகிறான். 2272 சொல்லி காட்டுகிறான். வமா துன்ஃபிகூ மின் கைரின், நீங்கள் நல்ல விஷயங்களை, நல்லதை எது செலவழித்தாலும் சரி, கெட்ட செலவழிக்க கூடாது. ஹராமானதை சாராயம் வாங்கி ஒரு ஆள் கொடுக்க கூடாது. நல்லதை நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால் ஃபோலி அம்புசிக்கும், அது உங்களுக்கு தான். இதை விளங்கிட்டா நம்ம நன்றி கடன் எதிர்பார்க்க மாட்டோம். நன்றி கடன் எதிர்பார்க்கிற காரணம் என்னன்னு கேட்டா, கொடுத்தா எது அவனுக்கு நினைக்கிறீங்க, கொடுத்தா எனக்கு நினைக்கணும். இதை கொடுக்குறேன், அங்க வாங்க போறேன், இங்க கொடுத்துட்டு அங்க வாங்கிடுறோம்லங்க. இப்ப பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறீங்க, பணத்தை போடும்போது அவனுக்கு உதவி செய்யற நினைச்சா போடுறீங்க. இங்க கொடுக்குறோம், ஏடிஎம்ல போட்டு மதுரையில் எடுத்துக்கிறோம்ல, அதுதானே கொடுக்குறீங்க. அப்ப நீங்க நன்றி எதிர்பார்க்க மாட்டீங்க. இங்க கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் போடுறீங்க, ஏடிஎம் கார்டை வச்சு டெல்லியில போய் எடுத்துக்கிறீங்க. அப்ப டெல்லியில நீ எடுக்கிறதுக்காக நீங்க கொண்டு போய் போட்டுவிட்டு அவன்கிட்ட நன்றி கடன் எதிர்பார்க்கலாமா? நீ இங்க கொண்டு போய் போடுவது வந்து வேற இடத்துல எடுக்கிறதுக்கு தானே போடுற. வேற இடத்துல எடுக்கிறதுக்காக போட்டேன்னு சொன்னா, எனக்கு ஒண்ணு சிரிக்கல, எனக்கு ஒண்ணு பள்ள காட்டல, பெட்டி வாங்கிட்டு வர கேப்பியா பேங்க் மேனேஜர்கிட்ட போய் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு டீ வாங்கிட்டு வெளியே போடான். நீ 1 லட்சம் ரூபாய் போட்டாலும் வெளியே போட்டுருவாயே. 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கல, நீ யாரு கொடுக்குற? உனக்கு கொடுத்துக்கிட்ட. அப்ப ஏழைகளுக்கு கொடுக்குற தர்மம் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இது மாதிரி உள்ளதானுங்க. இவன் கொடுத்துற வேண்டியது அங்க வசூல் படிக்கிற வேண்டியது. அப்ப நம்ம என்ன நஷ்டப்படுறோம் இதுல? ஒமா துகத்திமு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எதை ஒமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் எதை செலவழிச்சாலும் ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு தான் வந்து சேரப்போகிறது. ஒமா துன்ஃபிகூன இல்ல இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் திருப்தியை தவிர வேறு எதையும் நாடி நீங்கள் செலவழிக்க கூடாது. ஷர்த்தாதான். ஒமா துன்ஃபிகு மின் கைரின், எந்த ஒரு நல்லது நீங்கள் செலவிட்டாலும் யுவஃபா இலைக்கும், உங்களுக்கு திருப்பி தரப்படும். வஅன்தும் லா துலமூன், நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2272 சொல்லி காட்டுகிறான். 999 சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தாய்ப்பா ஒன்னு சொல்லிவிட்டாங்க. மனுஷன் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் காணும் பொழுது, வீடு வாச சொத்து சுகம் நிறைய காசு வரும் பொழுது மாலி மாலி என்கிறான். என் காசு, என் வீடு, என் பங்களா, என் காரு, என் சொத்து, என் பணம், என் தோட்டம், என் துறவுன்னு சொல்றோம்ல, என்னுடையது என்னுடையது என்கிறான். மனிதன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனிதனே எதுடா உன்னுடையது? எது உன்னுடையது? நீ எதை திண்டு முடித்தாய் அது உன்னுடையது. உன்னுடையது எது? நம்ம எதை சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் இல்லையா, அது உன்னை சேர்ந்தது. எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. வச்சுட்டு போனா உன்னுடைய நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சேர்ந்துடும். எதை உடுத்தி அனுபவிச்சு கிழிச்சு போட்டியோ அந்த பயனை நீ அடைஞ்சிட்ட, உன்னுடையது. எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது. 3 தான் உன்னுடையது. உன்னுடையது உன்னுடையதுங்கிறீங்களப்ப, எது உன்னுடையது? நீ திண்டு முடிச்சிட்டீங்கன்னா உன்னுடையது, உடம்புல ஒட்டிருச்சு. நீ கிழிச்சு முடிச்சிட்டியா, அணிஞ்சு பழசா போச்சா, இது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு போட்டாச்சு, இனிமே சரிப்பட்டு வராது, தூக்கி போட்டியா, இதை நீ அனுபவிச்சுட்ட, உனக்கு உரியது. மீதி எல்லாம் என்ன? நீ மண்டையப்பட்ட எவனை எடுத்துட்டு போறான், இது எப்படி உன்னுடையதாகும்? அடுத்த ஆள் கொடுத்தியா, அது உன்னுடையது. ஏன் அங்க போய் வாங்க போறோம், அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கு பாருங்க, அது என்னது, அங்க போய் வாங்குறதுனால உன்னுடையதுங்கிறாங்க. இதை விளங்கி நம்ம என்ன செய்யணும்? தான தர்மங்கள் என்பதும் சுக்ருடைய ஒரு வகை. அந்த தான தர்மங்களை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யணும். இதை விளங்கிக்கணும். இந்த நன்றியுடைய இன்னும் ஏராளமான வகைகள் இருக்கிறது. அதையும் இபாதத் என்று விளங்கி நம்ம நடந்தோமையானால் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தோடுகிறோம் என்பதில் நம்ம மீறாம இருப்போம். சில ஹதீஸ்களுக்கு உங்களுக்கு நம்பர் சொல்லவில்லைக்காக முழிக்கிறீங்க, நாளைக்கு சொல்லப்படும். சில அவசரத்தில்